நுவரெலியா கல்வி வலயத்தின் கீழ் இயங்கும் டெஸ்ட் போர்டு தமிழ் மகா வித்தியாலயத்தின் தற்போதைய அதிபரை உடனடியாக மாற்றம் செய்ய வலியுறுத்தி இன்று திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டம் நடாத்தப்பட்டுள்ளது. இதன்போது மாணவர்களது பெற்றோர்கள், அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் ஒன்றிணைந்து பாடசாலையின் நுழைவாயிலுக்கு முன்பு நின்று தமது எதிர்ப்பை வெளிக்காட்டினர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த நுவரெலியா வலய கல்வி பணிப்பாளர்கள் உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் செய்து நீதியான பதிலை வலய கல்வி பணிமனை வழங்க வேண்டும், உரிய தீர்வு கிடைக்காதுவிட்டால் மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்ப மாட்டோம் என பெற்றோர்கள் தெரிவித்ததுடன் பாடசாலையை மூடுவதாகவும் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அதிபரை உடனடியாக இப்பாடசாலையை விட்டு இடமாற்றம் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் பாரிய எதிர்ப்பு போராட்டங்களை முன்னெடுக்க தயாராக உள்ளோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். பிள்ளைங்க நாளைக்கு பயப்படுவாங்க. நாளைக்கு அவன் ஒரு தப்பு செஞ்சுட்டு கேட்டா கூட என்ன சொல்லுவாங்க? அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளர் பாஸ்கர். இன்றைக்கி பாடசாலையில் பெற்றோர்கள் எல்லாம் இந்த கூடியிருக்காங்க. எங்களோட பாடசாலையில் இருக்கின்ற அதிபர் திரு சிவபாலசுந்தர் அவர்களுடைய ஒழுக்காட்டு சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அவை இந்த பாடசாலையில் அந்த அதிபர் எங்களுக்கு தேவையில்லை என்று பெற்றோர்கள் நாங்கள் ஒன்று கூடியிருக்கோம். அது சம்பந்தமாக வலய கல்வி பணிப்பாளர்களோடு நாங்கள் கதைச்சிருக்கோம். அவங்க பாடசாலையில் அதிபரை வைக்கிறதா வைக்கக்கூடாதா அப்படிங்கிற முடிவை திணைக்களம் தான் முடிவெடுக்கணும்னு சொல்கிறாங்க. திணைக்களம் முடிவெடுக்கும் வரைக்கும் நாங்கள் இந்த இடத்துல காத்திருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு இந்த அதிபர் வேணாம். அதுக்கான உங்களோட ஊடக நண்பர்களும் எங்களுக்கு ஆதரவு அளிக்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட பாடசாலை வளத்தை பயன்படுத்தி சமுதாயத்தை துஷ்பிரயோகம் செய்கிற அதிபர்களுக்கு நீங்கள் கருத்து சுதந்திரமாக எங்களுக்கு நல்ல பெற்றுக் கொடுப்பீங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். டெஸ்போர்ட் தமிழ் மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவர்கள் சார்பில் இந்த ஸ்கூலில் என்னென்னு கேட்டால் பிரின்சிபால்ட ஒரு ஒழுக்காற்று விஷயங்கள் இங்கே சமுதாயத்தில் பேசப்படுது. அவர் இந்த ஒழுக்க விஷயத்தில் இங்கே நிறையா பிழை செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் வளங்களை நிறையா சூறையாடி இருக்காரு. இது சம்மந்தமாக எங்களோட பாடசாலையின் செக்ரட்டரி உங்களோட ஏற்கனவே பேசி நாங்கள் பிரின்சிபலோட கதைச்சி பொதுமக்களோட கதைச்சி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இம்மாதிரியான சமூக சீர்கேடான ஒரு ஆசிரியர் ஒரு சமூகத்தை நல்ல இடத்துக்கு கொண்டு போகணும். அவர் இப்படியான ஒரு கீழ்த்தரமான வேலை செய்கிறத நாங்கள் பொதுமக்கள் சார்பில் ஒரு பழைய மாணவர்கள் என்ற ரீதியில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இம்மாதிரியான விடயங்கள் இனி வரும் காலங்களில் இந்த பாடசாலையில் நடக்காமல் இருக்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி பாடசாலை அதிபரை இன்று முதல் இந்த இடத்திலிருந்து அனுப்பிவிட்டு இந்த பாடசாலையின் உப அதிபருக்கு இப்போ தற்காலிகமாக பாடசாலை நாங்கள் ஒப்படைச்சிட்டு நாங்கள் போகிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்கின்றோம். டெஸ்போர்ட்டில் பேரண்ட்ஸாக இருக்கிறேன். எனது பிள்ளையை அனுப்புறதுக்கான குமரி பிள்ளையில பயமாக இருக்குது. இந்த ஸ்கூல் அப்படி அனுப்புறது ஒரு அதிபரை இந்த மாதிரி செஞ்சால் மற்ற பொடிய வயது பிள்ளைகள் செய்கிறதுக்கு என்ன ஒரு இந்த மாதிரி தவறு செஞ்சால் எப்படி தட்டி கேட்குறது? இவருக்கு வேணால் ஒரு நல்ல பாடம் ஒன்று காட்டுறதுக்காக தான் நாங்கள் இங்கே டெஸ்போர்ட் இருக்கிற எல்லா ஆக்களும் பெற்றோர்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். எங்களுக்கு நல்ல முடிவு ஒன்று கிடைக்கணும். அந்த அதிபரை வெளியேற்றுவதற்கு நாங்கள் இது ஒரு ஒன்று கூடல். இதே மாதிரி வேறு எந்த பாடசாலையும் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கொள்ள நாங்கள் அறிக்கை வச்சுக்கிறோம். இந்த டெஸ்போர்ட் தமிழ் மகாவித்தியாலயத்தின் பாடசாலையில் நாங்கள் பழைய மாணவர் சார்பாகவும் என்னுடைய 2 பிள்ளைகள் படிக்கின்ற ஒரு பெற்றோரின் சார்பாக கூறிக்கொள்கிற கோரிக்கை என்னென்னு சொன்னால், தயவு செய்து இந்த டெஸ்போர்ட் பாடசாலையின் இந்த அதிபரை இடத்திலிருந்து மாற்றும்படியாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால், என்னுடைய மாணவருடைய எதிர்கால நலன் கருதி, படிக்கிற மாணவருடைய எதிர்கால நலன் கருதி தான் இந்த கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். தயவு செய்து இப்படியாப்பட்ட அதிபர் தொடர்ந்து இங்கே இருப்பாரானால் வருகிற இன்னும் இருக்கின்ற கடமையாற்றுகிற ஆசிரியர்களும் மாணவர்களும் பிழையான வழிக்கு செல்ல இவர் வழிநடத்துவார் என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த விஷயத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். மாணவர் என்னோட பாபா இங்கே படிக்கிறாங்க. இந்த டெஸ்போர்ட் ஸ்கூலில் பிரின்சிபல் ஒரு அநாகரிக முறையில் நடந்திருக்காரு இங்கே. ஆனால் எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாக பயம் எங்களுக்கு சரியான. ஏன்னா அந்த பிரின்சிபலை நம்பி எங்களை பிள்ளைகளை அனுப்ப இல்லாத ஸ்கூலுக்கு. ஏன்னா அவர்கிட்ட ஒரு பாதுகாப்பு எதுவுமே இல்லை. இந்த ஸ்கூலுக்கு அவர் இருந்தாருன்னா இந்த ஸ்கூலில் எங்களுக்கு அந்த பாதுகாப்பான விஷயம் செய்ய இல்லாது. ஆனால் கட்டாயம் ஒரு இடமாற்றம் செய்ய வேண்டியது எனக்கு. ஸ்கூலில் இருக்கும் லோவர் டிவிஷன் எனது குமரி 2 பேர் எனக்கு படிக்கிறாங்க, 3 பேர் படிக்கிறாங்க. அந்த குமரி பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும்னு தான் நாங்கள் பெற்றோர்களாம் கூடி இங்கே வந்திருக்கிறோம். சேருடைய ஒழுங்குமுறை தவறாதனால பிள்ளைகளை நம்பி அனுப்ப முடியாது அப்படிங்கிற ஒரு இருக்குது. எதிர்காலம் காலங்களில் அதுகள் படித்து எப்படி ஒரு முன்னேற்றத்துக்கு வருங்கிற நம்பிக்கை இல்லாத நிலைமையில தான் அங்கே நிற்கிறோம். ஏன்னு கேட்டால் அந்த பிள்ளையோட எதிர்கால வாழ்க்கை சரியான முறையில் கல்வியிலேயோ அதுக்கு நடந்துக்கிற விதங்கள்லையோ ஆசிரியர் மேலே சரியான வழியை கற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் அந்த பிரின்சிபலை இன்றையிலிருந்து நாங்கள் வெளியேற செய்கிறோம்.
ஒழுக்க சம்மந்தமாக தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்படி ஒழுக்க இல்லாத பிரின்சிபல் இந்த பாடசாலையில் வைத்திருந்தா பிள்ளைகளும் கெட்டு போகும். பிள்ளைகள் மாணவர்கள் பிரின்சிபலுக்கு பயப்பட மாட்டாங்க. எது சொன்னாலும் நீங்கள் என்ன சரியானவரா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் இந்த பிரின்சிபலை மாற்ற சொல்லி தான் நாங்கள் இந்த கோரிக்கை வச்சுருக்கோம்.